மிக்ஸி ஜார்க்குள்ள இந்த மாதிரி காஃபி பாக்கெட்டை போட்டு பாருங்க. இனிமே கடையா ஓட மாட்டோம். அது ஏன்னு இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். அது மட்டும் இல்லைங்க, நம்ம டெய்லி வேலைகளை, கிச்சன் வேலைகளை ஈஸியாக முடிக்கக்கூடிய நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நளினிமாணி குக்கிங். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் டிப்புக்கு நான் இந்த மாதிரி சில்வர் ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு 3-4 ஸ்பூனை எடுத்து வச்சுக்கோங்க. இது நமக்கு எமர்ஜென்சில ஒரு மருந்து மாதிரி வேலை செய்யும். அது எப்படின்னா இப்போ நம்ம பார்க்க போறோம். இந்த சில்வர் ஸ்பூனை அப்படியே எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர்க்குள்ளே வைங்க. நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா சில்லுன்னு ஆகிடும். இது நம்ம எமர்ஜென்சி டைமில், அதாவது நம்ம வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்க, அந்த குழந்தைங்களுக்கு திடீர்னு எங்கேயாவது அடிபட்டுரும், எங்கேயாவது இடிச்சுப்பாங்க, அந்த டைமில் ரத்தக்கட்டு மாதிரி வீங்கி போயிடும். அந்த டைமில் இதை ஒரு ஐஸ் கட்டிக்கு பதிலாக ஒத்தடமாக கொடுக்கலாம். சப்போஸ் நம்ம வீட்டில் ஐஸ் கட்டி, ஐஸ் பேக் இல்லைன்னா அந்த டைமில் இந்த மாதிரி சில்வர் ஸ்பூனை ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா டக்குன்னு சில்லாயிடுங்க. இது ரொம்ப குயிக்காகவே சில்லாகும். சப்போஸ் குழந்தைங்களுக்கு தடுப்பூசி, ஊசிலாம் போட்டிருக்கீங்க, அந்த இடத்துல வீக்கத்து மேலே ஒத்தனை கொடுக்க ஐஸ் பேக்காக இந்த ஸ்பூனை பயன்படுத்தலாம். இது ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட மறந்துடாதீங்க. அடுத்த டிப்புக்கு நான் விக்ஸ் தான் எடுத்திருக்கேன். பொதுவாக நம்ம சளி பிடிச்சதுன்னா இந்த விக்ஸை நம்ம நெஞ்சில், மூக்கிலலாம் தடவுவோம். இன்றைக்கி இந்த விக்ஸை நம்ம பஞ்சில் தடவ போகிறோம். எதுக்காக பஞ்சில் தடவுறோன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரே ஒரு துளி அளவு விக்ஸை பஞ்சில் நல்லா தடவி எடுத்துக்கோங்க. நிறைய தேவையில்லை, லேசாக எடுத்துக்கோங்க. பஞ்சு கொஞ்சம் நல்லா உருட்டுனா பெருசாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மருந்து நல்லா வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி அந்த பஞ்சை லேசாக சுற்றி எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் அடிக்கடி இருக்கிற பிரச்சனை, சளி பிடிச்சதுன்னா நம்மள குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் காது வலி பிரச்சனை இருக்குங்க. குறிப்பாக பனியில் இப்போ வெளியில் போயிட்டு வந்தால் கூட சில நேரம் நமக்கு காது வலிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த பஞ்சில் விக்ஸை தடவி நம்மளோட காதோட வெளி ஓட்டை பக்கமாக வச்சு விடுங்க. உள்ளே நுழைச்சி விட்டுறாதீங்க, மேலாக்கில் வச்சாலே போதும். வச்சுட்டு இந்த மாதிரி உங்கள் கைகள்னால லேசாக அந்த காதோட முன்பக்கம் பின்பக்கம்னு மசாஜ் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் காது வலிக்கு எமர்ஜென்சிக்கு மருந்து இல்லைனாலோ, இல்லை டக்குன்னு டாக்டர்கிட்ட போக முடியலனாலோ, ஒரு எமர்ஜென்சிக்கு இந்த ஐடியாவை நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த விக்ஸில் இருக்க அந்த ஹீட் நல்லாவே நமக்கு ஒரு வலி நிவாரணியாக வேலை செய்யும். இது ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு பயன்படுத்தாதீங்க. சில நேரம் குழந்தைங்க பஞ்ச காதுக்குள்ளே தள்ளி விட்டுருவாங்க. கொஞ்சம் பெரிய சைஸ் குழந்தைங்க, விவரம் இருக்கிறவங்க, பெரியவங்களுக்கு இதை பயன்படுத்தலாம். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம குக்கரில் எவ்வளோ விசில் வந்தாலும் ஒரு சொட்டு தண்ணி கூட வெளியே வராமல் இருக்கணுமா, அதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக குக்கரில் நம்ம அடிக்கடி இந்த மாதிரி பருப்போ இல்லைனா மட்டன்லாம் வேக வச்சோன்னா அதோட தண்ணி, அதோட சத்து எல்லாமே வேஸ்ட்டாக அந்த குக்கர் வழியாக வழிஞ்சு எல்லாமே கீழே கொட்டிடும். இதனால நம்ம குக்கரும் அழுக்காகும், நம்மளோட அடுப்பும் அழுக்காகும். அப்படி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சொட்டு எண்ணெய் விட்டுக்கோங்க. அடுப்பில் குக்கரை வச்சுட்டு ஒரு சொட்டு எண்ணெய் விட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக காய்கறியை சேர்த்துக்கோங்க. எப்படியும் நம்ம மட்டன் குழம்பு, சாம்பாருக்கெல்லாம் வெங்காயம் சேர்ப்போம், அதே மாதிரி வெங்காயம், பூண்டு. இப்போ நம்ம சாம்பார் வைக்க போகிறேன், அதனால் காய்கறி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு காய்கறியாக போட்டு ஒரு செகண்ட் இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டே இருங்க. ரொம்பலாம் அது வதங்கணும், வேகணுங்கிற அவசியம் இல்லை. அப்புறம் இந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த மிளகாத்தூள், மசாலாத்தூள் சேர்ப்பீங்களோ அது எல்லாம் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் கலந்து விட்டுட்டு நம்ம ஊற வச்சிருக்க பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்துட்டு இந்த பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு, நல்லா மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி எல்லா காயும் இந்த பருப்பெல்லாம் வதக்கிட்டு தண்ணி ஊற்றி, இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மூடி போட்டு விசில் விடும்போது ஒரு சொட்டு தண்ணி கூட வெளியில் வரவே வராதுங்க. நம்மளோட பருப்பு தண்ணியாக இருக்கலாம், இல்லை மட்டன் தண்ணி, எதுவுமே வேஸ்ட் ஆகாது. இதனால நம்மளோட குக்கரும் அழுக்காகாது, நம்மளோட கேஸ் ஸ்டவ்வும் வீணாக போகாது. கண்டிப்பாக இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் ட்ரை பண்ணியும் பாருங்கள், ரொம்ப சூப்பராக வேலை செய்யும். இப்போ பாருங்கள், நான் விசில் வச்சு காமிச்சிருக்கேன், ஒரு சொட்டு தண்ணி கூட வெளியில் வரவே இல்லை. இந்த மாதிரி கொதிக்க வச்சு நம்ம விசில் விடும்போது நமக்கு கேஸ் செலவும் மிச்சமாகுங்க. ஏன்னா டக்குன்னு விசில் வந்துடும், அவ்வளோதாங்க. இப்போ இதில் நான் சாம்பார் தான் செய்ய போகிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சாம்பார் தூள், புளிக்கரைசல் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு கொத்தமல்லி தலை தூவி இறக்குனேன்னா டக்குன்னு நமக்கு சாம்பாரும் ரெடி. பருப்பு தனியாக, காய் தனியாக வேக வைக்கணுங்கிற அவசியமும் இல்லை. இப்போ நம்ம அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப் பார்க்கலாம். நம்ம எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி காஃபி பொடி வச்சுருப்போம். உங்ககிட்ட இந்த மாதிரி பேக்கெட்டில் காஃபி பொடி இருந்ததுன்னா ஒரு 3 பேக்கெட் அளவு எடுத்துக்கோங்க. அந்த 3 பேக்கெட் காஃபி பொடியும் இப்போ நான் இந்த மாதிரி சின்ன மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இந்த 3 பேக்கெட் காஃபி பொடிக்கு நான் ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போது இதை நல்லா நைஸாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்தது இதில் முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். ஐஸ் கட்டி 2 சேர்த்துருக்கேங்க. இப்போ ஐஸ் கட்டி போட்டுட்டு மறுபடியும் இந்த மிக்ஸி ஜாரை நல்லா மிக்சியில் வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அவ்வளோதாங்க, மறுபடியும் இது இப்படி தான் இருக்கும். இப்போ இதில் மறுபடியும் ஒரு 2 ஐஸ் கட்டியை சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி ஐஸ் கட்டியை நம்ம தொடர்ந்து விட்டு விட்டு பயன்படுத்தணும். ஒரே எட்டில் ஐஸ் கட்டி போடக்கூடாது.
இந்த மாதிரி விட்டு விட்டு அரைச்சி 2 ஐஸ் கியூபாக சேர்த்துக்கிட்டே வாங்க. இது நல்லா நமக்கு திக்காக க்ரீமாக மாறும். இதில் நம்ம கேப்புச்சினோ காஃபி தாங்க போட போகிறோம். எப்பயுமே கேப்புச்சினோ காஃபி போடுறோன்னா இதுக்கு நமக்குன்னு பீட்டர் பிளெண்டர்லாம் தேவைப்படும். அப்படி இல்லைன்னா நம்ம கையில் போட்டு அதை நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு பிளெண்ட் பண்ணுறதா இருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா திக்காக க்ரீமியாக நமக்கு காஃபி பேஸ்ட் கிடச்சிருக்குது. இந்த காஃபி பேஸ்ட்டில் நம்ம சூப்பராக வீட்லேயே கேப்புச்சினோ காஃபி போடலாங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே சுடுதண்ணிலாம் ஊற்றி இந்த மாதிரி காஃபி போட்டு பார்த்துருப்போம். இப்போ காஃபி போடுறதுக்கு நான் ஐஸ் கியூப் பயன்படுத்தியிருக்கேன். ஐஸ் கியூப் பயன்படுத்தும் போது நல்லாவே நமக்கு அந்த காஃபி பேஸ்ட் நல்லா திக்காக க்ரீமியாக இருக்கும். இதில் நம்ம காஃபி போட்டு குடிக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம இந்த மாதிரி நிறைய அரைச்சி வச்சுட்டு ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம தேவைப்படும் போது இந்த காஃபியை நம்ம பயன்படுத்தலாம். நீங்கள் சில் காஃபியாகவும் பயன்படுத்தலாம், இல்லை ஹாட் காஃபியாகவும் பயன்படுத்தலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட கேப்புச்சினோ காஃபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்குன்னு கடைக்கு போய் 200-300ன்னு செலவு பண்ணுறத விட வீட்டில் உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் பால்கனியில் ஹஸ்பண்டோட குழந்தைங்களோட இல்லைனா உங்கள் தம்பி தங்கச்சியோட குடிச்சு பாரு. அதோட ஃபீலே அல்டிமேட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்புக்கு நான் இந்த மாதிரி வேஸ்ட்டான ஒரு ஃபோனோட பேக் கேஸ் எடுத்திருக்கேன். இந்த பேக் கேஸை இன்றைக்கி நம்ம சூப்பராக ரீயூஸ் பண்ணிக்க போகிறோம். சில பேருக்கு கையில் அலர்ஜி இல்லைன்னா கையில் அரிப்பு அந்த மாதிரி இருக்கும். அப்படிப்பட்டவங்க நம்ம கையில் துணி அலசும் போது ரொம்ப கஷ்டப்படுவோம். என்னதான் நம்ம வாஷிங் மிஷின் வச்சுருந்தாலும் சில நேரம் இந்த மாதிரி பொருட்களை நம்ம கையில் அலசுறதா இருக்கும். அதுக்கு கஷ்டப்படாமல் இந்த மாதிரி பேக் கேஸில் சோப்பை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பை வச்சுட்டு சும்மா ஒரு ரப்பர் பேண்டை போட்டு விட்டால் போதும். தலைக்கு போடுற ரப்பர் பேண்ட் இருந்தால் போடுங்க, கிளாத் டைப்பில் இருந்தால் போட்டுக்கோங்க. என்கிட்ட ஒன்று தான் இருக்குது, அதனால் இன்னொன்று சாதா ரப்பர் பேண்ட் போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க. இப்போ நான் இந்த மாதிரி மேட் அலசதான் அதை ரெடி பண்ணியிருக்கேன். பொதுவாக மேட்டில் நிறைய அழுக்கு கிருமிலாம் இருக்கும். அதில் நம்ம டைரெக்டாக கை வைக்கும்போது நம்ம கையில் அது பலவித பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இந்த மாதிரி ஃபோனோட பேக் கேஸை பிடிச்சிட்டு நீங்கள் அலசும் போது அந்த சோப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்க்ரப்பில் வந்து படும். இதனால நமக்கு சோப்பும் அவ்வளோ சீக்கிரம் கரையாது, நம்மளோட கைக்கும் எந்த பிரச்சனையும் வராது. இந்த மாதிரி மேட் அலசுறது மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டு பாத்ரூமில் இருக்க டைல் ஏரியா க்ளீன் பண்ணுறதுக்கும் இதை பயன்படுத்திக்கலாம். எப்போல்லாம் நீங்கள் இந்த மாதிரி துணி துவைக்கிறீங்க இல்லை மேட் அலசுறீங்களோ அப்போல்லாம் உங்கள் வீட்டு டைலை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள். எந்த வித லிக்விடும் தேவையில்லைங்க, எந்த ஒரு DIY ப்ராடக்ட் கூட தேவையில்லை. இந்த மாதிரி சோப் இருந்தாலே போதும், ஈஸியாக நம்ம வீட்டு பாத்ரூம் பளபளன்னு எப்பயுமே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். இது நல்ல ஒரு ஸ்க்ரப்பாக வேலை செய்யும், உங்களோட வேலையை ரொம்ப ஈஸியாக்கும். அடுத்த டிப்பு, மழை நேரம் குளிர்காலத்தில் இந்த உப்பு அடிக்கடி நீர்த்து போயிருங்க. ஏன்னா இதில் நம்ம அடிக்கடி ஸ்பூனை போட்டு வச்சுட்டே இருப்போம். அது மட்டும் இல்லை, தெரியாமல் நம்மளோட கையும் இதில் பட்டுருச்சுன்னா சீக்கிரமாக உப்பில் நீர் விட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரிலாம் ஆகாமல் இதுக்குள்ளே ஸ்பூனும் போடாமல் இந்த உப்பை பயன்படுத்துறதுக்கு இந்த மாதிரி சின்னதாக சிரட்டை எடுத்துக்கோங்க. அதாவது கொட்டாங்குச்சி எடுத்துக்கோங்க. அந்த கொட்டாங்குச்சியை ஸ்பூன் மாதிரி பயன்படுத்துங்க. இப்போ இதில் போட்டுட்டு நம்ம உப்பு தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த கொட்டாங்குச்சி அந்த ஈரத்தையும் நல்லாவே அப்சர்வ் பண்ணும். இன்றைக்கி நான் சொன்ன டிப்பெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்னதில் எந்த டிப் பிடிச்சிருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.